ஃபேமிலி மெம்பர்ஸே முடிவெடுத்து அறுவை சிகிச்சை வேண்டான்னு முடிவெடுக்கிறது தவறானது. என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் 85 வயசு 90 வயசு 94 வயசு முதியவர்களுக்கும் ஆப்ரேஷன் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போய் பல்லாண்டுகள் அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்காங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வயதானவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதற்கு அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப காமன் திங்ஸு ஹிப் ஃப்ராக்சர், நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் தேய்மானங்கள் ஒரு வயதாவதோட ஒரு விளைப்பாடு. இப்போ தலைமுடி நரைக்கிற மாதிரி அது வெளியில் தெரியுது, உள்ளுக்குள்ளே உள்ள ஆர்கன்ஸும் நரைக்கிறது இல்லை, அதுக்கும் வயசாகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹெர்னியா ரொம்ப காமன். ப்ராஸ்டேட் சர்ஜரி, ப்ராஸ்டேட்டுங்கிறது ஒரு சுரப்பி, நம்ம மூத்திரப்பைக்கு அடியில் சின்னதாக எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும். அது விரிவடையும் பொழுது சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு சர்ஜரி தேவைப்படும். டிப்பிக்கலாக எல்டர்லி பீப்புளில் தான் வரும், அது 60 வயசுக்கு மேலே. கேட்ராக்ட் சர்ஜரி அண்ட் சில கேன்சர்ஸ். ஸோ வயதானவர்களுக்கு வந்தாச்சுங்கிறதுக்காக எந்த விதமான அறுவை சிகிச்சையும் தடை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. குடல் இறக்கம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நான் டீல் பண்ணக்கூடியது. எத்தனையோ பெரியவங்க கேல்பிளாடர் ப்ராப்ளம் வரும் எமர்ஜென்சியில், குடல் அடைப்பு, குடலில் கேன்சர் வியாதிகள் எல்லாமே ட்ரீட்டபிள். என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் 85 வயசு 90 வயசு 94 வயசு முதியவர்களுக்கும் ஆப்ரேஷன் செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு போய் பல்லாண்டுகள் அதுக்கப்புறம் வாழ்ந்திருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு முதியவருக்கு ஆணோ பெண்ணோ ஒரு அறுவை சிகிச்சை தேவையாக இருக்குது. ஆனால் பண்ணாமல் செய்யும் பொழுது தேவையில்லாமல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறோம். நான் எப்போதுமே சொல்லுவேன் பேஷண்ட்ஸ்கிட்ட, ஒரு எலக்டிவ் சர்ஜரி டைம் இருக்குதுன்னு பண்ணினோன்னா அது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி முதலே பிளான் பண்ணி எல்லாம் அழகாக ஸ்மூத்தாக போகலாம். அதே இது எமர்ஜென்சியாக பண்ணும் பொழுது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அதே ஜேர்னி, அதே டெஸ்டினேஷன் கசக்கி பிழிந்தி நெருக்கி அடித்து எப்படியோ போய் சேர்ந்தோங்கிற மாதிரி ஆகும். ஸோ எப்பொழுதுமே அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு அறிவுரை வந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போட வேண்டாம். அன்லஸ் பேஷண்ட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் நினைவில்லாமல் படுத்திருக்காரு, அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணினாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னா அப்போ பண்ண வேண்டாம். ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸே முடிவெடுத்து அறுவை சிகிச்சை வேண்டான்னு முடிவெடுக்கிறது தவறானது. கண்டிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்க மருத்துவர், பொதுநல மருத்துவர் இவங்களுடைய அறிவுரைகளின்படி போனால் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியும் அவங்களுக்கு. இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பாக மனசில் 1000 கொஸ்டின் வரும். நம்ம அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துகிறோமோ தேவையில்லாமல், அப்படி நிறைய பேஷண்ட் தினமும் வராங்க எங்கிட்ட. எத்தனை பெரியவர்களுக்கு பண்ணி அவங்க சௌக்கியமாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துறைகள் தான் எங்களுடைய சொத்தே. கண்டிப்பாக பண்ண முடியும், கவலைப்படாதீங்க. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.